திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை என்பது 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. இந்த சாலையில் தற்போது கண்ணமங்கலம் பஜார் வீதிகளில் 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த பகுதியாகவும் மக்கள் அதிகம் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக இந்த சாலை உள்ளது. தற்போது இந்த சாலையில் காலை வேளையில் ஏராளமான பொதுமக்கள் பணிகளுக்கு செல்வதற்காகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்காகவும் ஏராளமான பள்ளி கல்வி வாகனங்களும் தற்போது பயணித்து வருகின்றனர். இன்று காலையில் ஒரே 2 சக்கர வாகனத்தில் 4 மாணவர்கள் அமர்ந்து கொண்டு தற்போது அல்ட்ராசிட்டி செய்து கொண்டு அதிக ஆரன்களை ஒலி எழுப்பிக் கொண்டு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சுறுத்தம் ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் இரண்டு வாகனங்களுக்கிடையே புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்திக் கொண்டு பள்ளி மாணவர்கள் தற்போது பயணித்து வருகின்றனர். தினமும் அரங்கேறி வரும் இந்த பள்ளி மாணவர்களின் அல்ட்ராசிட்டியால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு ஏற்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு 2 சக்கர வாகனங்களை கொடுத்து அனுப்பி பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். தற்போது காலை வேளையில் தொடர்ந்து இது போன்ற பள்ளி மாணவர்கள் அல்ட்ராசிட்டி செய்து கொண்டு வருவதால் இந்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.